கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்படி பழக்கம் கொண்டாட்டம் ரெண்டும் ஒன்றா. முதல்ல பழக்கம்னா என்ன? ஹேபிட்னா இங்கிலீஷில் சொல்லணும். பழக்கம் என்றால் ஹேபிட். தண்ணின்னா என்ன? வாட்டர். இவருக்கு நிறைய தெரியுதுங்க. கரெக்ட் தானே? புரியல. H2O. ஓ, பயங்கரமாக தெரிஞ்சு வச்சுக்கிறாரு ஆளு. வாட்டர் சொல்றதோட பெரிய ஆள் யாரு? கேள்வி என்ன? கொண்டாட்டம் பழக்கமாகுமா? பழக்கம் தோஷமாகும். பழக்கம் அது பேர் பழக்க தோஷம். என்னால் காலையில் திருநீர் வைக்காமல் வெளியே போக முடியாது. முடிஞ்சிடுச்சு என் கதை. என்னவோ இழந்துட்ட மாதிரியே இருப்பேன். எவனோ ஒருத்தன் காசு தரவன் நாளைக்கு தரேன்ருவான். திருநீர் வைக்காதனால தான் தரணும். ஏன் தரல? நீர் எரிஞ்ச நெத்தி கரெக்டாக யோசிப்பான். மாட்டிங்கன்னா பழக்கம் என்னாச்சுப்பா? பழக்கத்துலேருந்து வெளியே போக விடாமல் பார்த்துக்கோம். பழக்கம் என்ன பண்ணோம்? பழக்கத்துலேருந்து வெளியே போகக்கூடாது. அது பேர் என்ன? தோஷம். அதனால் அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? பழக்க தோஷம். கொண்டாட்டமும் தோஷம்தான். அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா சந்தோஷம். அதுவும் என்னதான்? தோஷம்தான். கொண்டாட்டம் ஒரு தோஷம், அதுக்கு இன்னொரு பேர் என்ன? சந்தோஷம். பழக்கம் ஒரு தோஷம், அதுக்கு பேர் என்ன? இப்போது ஒருத்தர் கொண்டாட்டமாக இருக்கிறாரு, பழக்கமாக வரணும் ஆக மாட்டார். பழக்கமாக இருந்தால் அவர் ஏன் ஆக மாட்டார்னா அவருக்கு பழக்கன்றது ஒன்று பிடிக்காது. நம்ம 2 பேரும் அவ்வளோவா பழகணும், இன்னும் பழக வேண்டியது இல்லையா? பழகிட்டோமா என்ன? பழகி முடிஞ்சிச்சுன்னு யாருன்னா சொல்லுவீங்களா? நாங்கள் 2 பேரும் பழகி முடிஞ்சிட்டோம். கணவன் மனைவி சொல்ல முடியுமா? நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்து பாருங்கள். ஆனால் உங்களுக்குள்ளே பேசுறதுக்கும் செய்கிறதுக்கும் புது விஷயம் ஒன்று இருக்கும். வாழ்கிறவங்களுக்கு புரியும். நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், இதை செய்யாமல் போயிடுச்சு, இப்படி பண்ணி இருந்திருக்கலாம். புதுசாக ஒன்று ஏதோ ஒன்று பார்த்துட்டு படிச்சுட்டு இதை வந்து டிஷ் எதனா செஞ்சு கொடுப்பா. அவன் நடத்தையே வேறு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக. இது வரைக்கும் அந்த மாதிரி இவன் தொட்டு பார்த்துருக்க மாட்டான், இப்போ அப்படி தொட்டுவான். வாழ்கிறவனுக்கு தான் நான் சொல்கிறது பொருந்தோம், கொண்டாட்டமாகறவனுக்கு தான் பொருந்தும். பழக்க தோஷமாகறவனுக்கு பொருந்தாது. அவன் கரெக்டாக ரோபோட்டிக்காக இருப்பான். அலாம் வச்சுப்பான், எழுந்துருவான், காலையில் எழுந்துருவான், குளிச்சுருவான், பட்டையோ இது திருநீரோ இல்லை நாமமோ வச்சுருவான், இல்லை ஏதோ மற்ற மதங்களாக இருந்தால் அந்த கரெக்டாக அதை செய்வான். சோறு போட்ட உடனே கை போயிடும். என்ன ஒரு பாட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. என்ன பண்ண முடியாது அவனால்? இந்த பழக்கவாதி கொண்டாட்டமாக இருக்க முடியாது. கொண்டாட்டமாக இருக்கிறவன் எதையுமே பழக்கத்தில் தான் இருக்க முடியாது. நீங்கள் என்னை கவனிக்கலாம், ஒரே மாதிரி வரேன், ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுப்பேன். ஏன்? கொண்டாட்டமாக இருக்கிறவருன்னு ஆக மாட்டார். எந்த பழக்கத்துலேயுமே சிக்க மாட்டார். சிகரெட் பழக்கமாயிட்டு தோஷமாயிடும். கொண்டாடுறவனுக்கு சிகரெட் தப்பு. இப்போ நேற்று நெருப்பு அப்படின்னு இப்போ டான்ஸ் ஆடுனுக்குறாங்க, கொண்டாடுனுக்குறாங்க, கிளப்பில் இருக்கிறாங்க. நேற்று சிகரெட் பாயிட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துடுவான். ஆனால் பழக்க தோசைங்கிறவன் சிகரெட் பாயிட்டு இல்லாமல் போக மாட்டான். அங்கே பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட காய்ட்டில் வச்சுன்னு தொட்டு பார்த்துனாச்சும் சந்தோஷப்பட்டுப்பான். அந்த சிகரெட்டை எடுத்து மோந்து பார்த்துனா ரகசியமாக வச்சுப்பான். புரியுதா? கொண்டாட்டம் பழக்கத்தை உருவாக்காது. என்ன பண்ணாது? ஏன்? ஒரே மாதிரி பேச்சு முடியாது அவனால். ஒரே மாதிரி பேச முடியாது. ஒரே பதில் அவங்ககிட்ட வராது. வாய்ப்பே இல்லை. கொண்டாடுறானே, மாலை போட்டுனா போட்டுப்பான், மாலை பிச்சு போடுனாலும் போட்டுப்பான், பிரச்சனையே கிடையாது. ஆனால் பழக்கமாகறவன் அப்படி கிடையவே கிடையாது. பழக்கவாதி பழமைவாதி ஆகிட்டு இருப்பான். கொண்டாடுறவன் புதுசு, நித்தம் புதுசு. புதுசாக ஒரு பாட்டை அக்செப்ட் பண்ணிப்பான். பழக்கவாதியால் முடியாது. இதுனா காலங்காலத்தில் இந்த பாட்டு. அந்த சிங்கப்பூர் சுசீலாவா அவங்க ஒருத்தர் பாட்டு பாடினாங்க. என்னப்பண்ணே என்னையண்ணே கந்தப்பண்ணே கண்ணக்காருண்ணே
என்னப்பனே என்ன ஐயனே. ஆனால் அதே கேபி சுந்தரம் அவங்க வேறு அந்த அந்த ஃபஸ்ட்டு இன்னொரு பாடகர் பாடியிருப்பாங்க, பெங்களூர் ரமணி அம்மா. என்னப்பனே என்ன ஐயனே கந்தப்பனே கந்தக்கா, இது அப்படி வெஸ்டர்ன் ஸ்டைலில் பாட்டாங்க இந்த அக்கா. அது அப்படியே அதே பாட்டை ஒத்துக்க முடியாது, பழமைவாதியால் ஒத்துக்க முடியாது. இது பக்தி பாட்டே இல்லைன்னுவோம். பழமைவாதியாலும் என்னை ஒத்துக்கவே முடியாது. இவன்லாம் சாமியார்னு எப்படா ஒத்துக்குனீங்க, காசு கொடுத்து சிரிக்க வச்சுக்கிறான் அப்படின்னுவான். நீங்கள் நிஜமாக சிரிப்பீங்க, அவனுக்கு வயிறு எரியும். பழக்கவாதி அப்படின்னா பொண்ணு பிள்ளைங்களாம் அம்மாவை பார்த்தோன்னே அப்படியே பயந்து சரண்டர் ஆகி அவன் என்ன சொன்னாலும் அந்த முட்டாள் தட்டை தாண்டி என்ன பண்ண முடியாது. கொண்டாடுறோம் அப்படி கிடையாது, தட்டி கொடுப்பான். ஃபாரின்லாம் என்ன பண்ணுறான் பிள்ளைக்கு அப்படின்னா தட்டி கொடுப்பான். ஒயின் குடிக்கணுமா வடை குடிக்கணுமா. அவன் யாரோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டான்னாக்கா ஜாதி என்னன்னு கேட்பான் நினைக்கிறீங்க. நீங்கள் போய் சொல்ல முடியும். 10வது ஃபஸ்ட்டு 11வதில் காதலிக்க ஆரம்பித்து பொண்ணு அம்மா கிட்ட சொல்கிறா, அந்த பையன் வந்து எஸ்டிமா, ஆனால் அவனுக்கு சென்னையில் ஒரு வீடு திருச்சியில் ஒரு வீடு இருக்குதுன்னுறான். அவன் எஸ்டி தான், ஆனால் அவனுக்கு என்னக்குதான் சென்னையில் ஒரு வீடு. அம்மா அம்மா கிட்ட பொண்ணு பேசுகிறாளாம், ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக பேசுவோன்னு. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஓடுது பார்த்தீங்களா, என்ன ஓடுதுன்னு. இந்த பழக்கத்தை உங்களால் மாற்ற முடியாது. ஜாதிய பழக்கம் உங்களை கூட ஒட்டிச்சு. திடீர்னு உங்கள் ஜாதி பேர் சொல்லி நானுன்னொன்னே உங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்துடும். ஆமாம், நம்மளாம் ஒரு லைனில் உட்காரலாம். நீங்கள் போகிறீங்களா, நான் வர போகிறாரு, ஐயா டூருக்கு போகிறாரு, இன்னொன்னே நீங்கள் 2 பேரும் தனியாக பேசிப்பானுங்க. யார்? நம்ம ஜாதிக்காருங்க. நீங்கள் போகிறீங்களா? ஆமாம் நானும் வரணும். ஜாதியில் இங்கே ஒரு ஜாதி உருவாக்கி வச்சுக்கிறேன், குடிகாரனுங்களாம் ஒரு ஜாதி ஆகிக்கிறானுங்க. இங்கே பார்ட்டிக்கு தான் ஸ்பெஷல் சங்கம், நீ வரியா நான் வரியா, அப்படி ஒரு டீம் இருக்குது. எப்படியோ டீம் உருவாகுது, வியாபாரம் பண்ணல நானே. அப்போ பழக்கம்னா அது தோஷமாக மாறுது. கொண்டாடுருவேன், எல்லா பழக்கத்தையும் தகுத்து தெரிஞ்சிடுவான். வித்தியாசமாக பண்ணி பார்ப்பேன். ஏன் திருநீர் இப்படி தான் வைக்கணுமா, இப்படி வச்சாருண்ணா திருநீரை, குங்கத்தை இல்லை, குங்கம் தாண்டா எப்படி வைக்கணும், திருநீரை. ஆண்டாள் கோயில் எங்கள் ஊரில் இஷ்டானுங்க கட்டாமக்கிறாங்க ஒன்று கூட, அது என்ன பண்ண போகிறாங்களோ அது அவங்க இஷ்டம். பட்டச்சின்னு போவாங்க. கோயில் பெருமாள் கோயில், ஆண்டாளுக்கு பாசுரம் பாடினோம், காலைல பாட்டு போடுவாங்க. அப்போல்லாம் பழைய காலத்து, இப்போல்லாம் எல்லாம் பாடுறாங்கன்னா அந்த பக்கம் ஒரு மாநாட்டில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே சில பேர் பண்ணுகிறாங்க, சில கோயிலில் பண்ணுகிறாங்க. இங்கே கோயில் இல்லாமல் ஆயிடுச்சு எங்கள் தெருவில். இது வந்து பெருமாள் கோயில் நாம போட்டுன்னு வரணும். நான் வீட்டிலேருந்து பட்டாச்சின்னு போயிடுவேன், அங்கே போய் கழுவிட்டு அவங்க நாம போடுவாங்க. திரும்ப வீட்டில் வந்து கழுவிட்டு பட்டாச்சின்னு ஸ்கூல் கொண்டாடுறோம். என்ன பண்ணிவா, சண்டே போகிறது கிடையாது. ஓகேங்க, ஏன் பிரச்சனை கிடையாது. செருப்பு கட்டி வச்சுட்டு வரணுமா வெளியே, ஓகேங்க. முட்டி போட்டு தான் ஜபம் பண்ணணுமா, ஓகேங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன் கொண்டாடுறவனுக்கு எந்த தடையுமே இல்லை. ஆனால் பழக்க தோஷம் இருக்கிறவன் போக மாட்டான். கிறிஸ்மஸுக்கு கேக்கு சாப்பிட மாட்டான் ஒருத்தன். இவனாச்சும் சாப்பிட்றவன் நிறைய பேர் இருக்கிறான், மெஜாரிட்டி. யாரோ 2-3 பேர் தான் கிறிஸ்மஸ் கேக்கு சாப்பிட மாட்டானுங்க. ஆனால் எந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, நீ எதனா கோயில் எதனா சாமி எதனா குத்தினா வாங்கி சாப்பிடவே மாட்டான். சாத்தாந்துன்னுவான். உன்னை விட அவனுக்கு தான் தெரியுது இதில் சக்தி அதிகம்ட்டு. சாப்பிட்டா எதனா பழக்கம் என்ன வாங்கிட்டா, வெறுப்பை உண்டாக்கும், உறவுகளை உண்டாக்காது. ஆனால் கொண்டாடுறவன் எப்படி இருப்பான், எதை பார்த்தாலும் எனக்கு புடவை கட்டினா பிடிக்கணும், புடவை கட்டணுன்ட்டா பிடிக்காது அவனுக்கு. புடவை கட்டினா பிடிக்குன்னே அல்மா, ஏன்டா புடவை கட்டினா பிடிக்கலன்னா, எப்போ பார்த்தாலும் புடவை கட்டினே வந்தா. ஒரு நாள் என்ன பண்ணா, பழக்கம் தோஷத்தை உண்டாக்கி அடிமையாக்கிடும். கொண்டாட்டம் பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடும். கொண்டாட்டம்னா ஆகிடும். கொண்டாட்ட மாநிலை உள்ளவனை என்ன பண்ண முடியாது, நீங்கள் முட்டாளாக்க முடியாது. எப்போதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், உற்சாகமாக இருப்பேன், கொண்டாட்டமாக இருப்பேன்னு ஒருத்தன் நினச்சிட்டான்னா அவனை எந்த மதமும் பிடுங்க முடியாது. கொண்டாடிப்பான். ஓகே, சந்தோஷம் பங்குது, பாட்டு பாடலாமா, பாடலாம். சிலுவை நேரில் போய் அழலான்னு எனக்கு, சாரி சார். ஏன் அம்மா அழுது ஜபம் பண்ணுன்னா, சாரிங்க. ஏன் எனக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். கொண்டாடுங்க, கொண்டாட்டமாக இருக்கிறவங்க பழக்கத்தில் மாட்டிங்க. கொண்டாட்டமே பழக்கமாகிடுமான்னா அப்படி தான் பழக்கமாகிடும். அதுவும் பழக்கம் தான். எப்படின்னா நான் எப்படின்னா இருப்பேன்றது ஒரு பழக்கம். அவர்கிட்ட வேறு மாதிரி, இவர்கிட்ட வேறு மாதிரி, அப்படி தான் பேசணும்.
பச்சை வந்தீங்கன்னா 4 கலர் 5 கலர் தான் மாற முடியும். நமக்கு எத்தனை கோடி ஜீவராசிக்குதோ அத்தனை கோடி ஜீவராசிக்கிட்டையும் அப்படி வாழ முடியும் நம்மளால். குழந்தைகிட்ட போய் நிமிந்து நின்று எங்கடா இருந்து வரேன்னு கேட்டால் என்ன பண்ணோம்? அது அங்கே என்ன தான் ஆகணும், அப்படி அதை தூக்கிக்கணும். இல்லை நீ கீழே என்ன பண்ணா போயிட்டு கண்ணில் தூக்கி வச்சுன்னு நல்லா இருக்கும். அப்படி தானே குழந்தைகிட்ட கொஞ்சம் போது நீ இங்கிலீஷ்லாம் பேசணும் தமிழ்லாம் பேசணும் கிடையாது. ஏதோ வேணால் பேசலாம். ஜுஜி புஜ்ஜி கஜ்ஜி எதை சொன்னாலும் ஒன்றும் அதுக்கும் தெரியாது. ஆனா அதுவும் ஆன்னு சொல்லுக்கும். கொண்டாடினா எப்படி இருப்பீங்க? புதுமையில் உங்ககிட்டேருந்து கொண்டாட்டமான மனிதர்கிட்ட தான் படைப்புகள் வரும். பாட்டோ கவிதையோ இல்லை நல்ல சமையலோ. வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது தான் புதுசு புதுசாக செஞ்சு பார்ப்பா. அப்படியே பழக்க தோசத்துக்கு அடிமையான என்ன பண்ணுவோம்? அதே சாம்பார் தான். ஆமாம் நித்தம் அதே உப்புமாவா? இட்லி சாம்பார் தோசை இல்லையான்ற மாதிரி தான் இருக்கும். உனக்கு கெட்ட கேடுக்கு இட்லியே காசு. மாவில் எப்போவுமே பிரிச்சுருக்கோம் ரெடிமேடாக. ஒன்று தோசை இல்லைன்னா இட்லி. அம்மா நீங்கள் என் கடவுளுன்னுவாங்க. இல்லைம்மா தோசை கறி வம்சாவது ஏன் சார் சொன்னேன். நான் எப்போவுமே தோசை சாப்பிடுவாங்க தெரிஞ்சிச்சு ஃப்ரிட்ஜில் வந்து மாவுக்குதுன்ட்டு. நீங்கள் கடவுளிங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்றாங்க. சனினே நீ எப்போ பார்த்தாலும் தோசை தானே சாப்பிட்டுக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா சொன்னது கறியை மட்டும்தான். ஏன் அது கூடனாக்கா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை என்ன பண்ணுவாங்க? மீந்து பந்தெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? பழக்கமாக அடிமையாயிட்டுங்களே. அதனால தான் ஜோசிக்காரங்களுக்கு ஜோசியம் சொல்ல முடியுது. ஜோசிக்காரன் சொல்கிறான்ல, போனோடனே சொல்லுவான் ரோடு பக்கத்துலேயே வாசல் தானேன்னுவான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. எப்படா இருந்தாலும் பார்த்தேன். டேய் எல்லா வீடும் ரோடு வாசல் தானே வச்சுருப்பான். எங்கே வச்சுருப்பான்? அதில் வர இன்னொன்று சொல்லுவான். ஏங்க சில பேர்லாம் போய் திரும்புவாங்கல்ல, கரெக்டாக வாசல் நேராக இருக்குது ரோடுன்னு சொல்கிறாருல்ல அப்படின்னு. இந்த ஜோசிக்காரனுக்கு மட்டும் கொடுப்பான். இந்த பழக்க தோசைக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக சொல்லுவான், நீ ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற 6 மாதத்துமா. எப்படி கண்டுபிடிச்சா? அதனால தானே வந்தான். இல்லை வந்துருமாண்ணா. பொண்ணு ஜாதகத்தை எதுவுமே குத்துக்கிறாங்க. இந்த பொண்ணு மோசமானவனிக்கிறான். பார்த்தான் 25-26 வயசு ஆகுது. நல்லா வசதியாக இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகலைன்னா திரும்ப பிடிச்சவு தான் சொல்லிட்டான். இப்போ ஜோசியத்தை பார்த்து சொல்லிட்டான்னு வச்சுக்கிறாங்க. மேலே வெளியவே எழுதி எடுத்துன்னு போய்க்கிறேன். நீ ஜாதி கட்டத்து போகும்போது என்ன நினச்சிட்டான் அவன்? கிளீனாக தெரியுதா இல்லையா? பழக்கமாக உள்ள நீங்களே உங்களை எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. என்னெல்லாம் உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. என்ன இந்த சரியாக தான் பேசுகிறேன்னா, நல்லா தான் பேசுனானா, ஒருவேளை நம்ம வந்தது பிடிக்கலையோ உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். நல்லா நம்ம தப்பாக வந்தது தப்புன்னு நினச்சிட்டானோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். உன்னை தூக்கலையா, உன்னை கொஞ்சிலையா குழந்தைக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? புரியலனாலும் விட்டுருங்க, தப்பே கிடையாது. எல்லாம் புரியணுன்னு எதனா இருக்குதா? ஆனால் பழக்கவாதி அப்படி கிடையாது. அவனுக்கு எல்லாம் புரியும். அவன் தெளிவாக சொல்லுவான். நாங்கள்லாம் ஆசாரமானவங்க, காலையிலேருந்து குளிக்காமல் வரவே மாட்டோன்னுவான். குளிச்சிருக்க மாட்டான், திருநீர் வச்சுன்னு வந்துடுவான். வேலை முடிஞ்சிச்சு இல்லை, குளித்த மாதிரி ஆகிடும். சில பேர் சென்ட் அடிப்பாங்க, சில பேர் திருநீர் வச்சுப்பாங்க. அது மாதிரி விதவிதமான பழக்க தோஷம் உள்ளவர்கள் இருப்பாங்க. உங்களை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டால் பிரச்சனை முடிஞ்சிச்சு. உங்களை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா என்ன ஆயிடுச்சு? ஃபிக்ஸ்டு. அவன்மா பார்த்தோன்னே இந்த நாய் இப்படி தான், இதுக்கு வந்து 2 இட்லி கொடு, அது 3 இட்லி கொடு. காலையில் இதுங்கெல்லாம் சும்மா அப்படி தான் ஒன்று குறைச்சிருங்க, 100 ரூபா கூட ஓட்டு போட்டுருவானுங்கன்றோம். வேலை முடிஞ்சிச்சு. பழக்கமாயிட்டீங்களா இல்லையா? ஆமாம். உங்களுக்கு யாரை நிற்க வைக்கணும்னா உங்கள் ஜாதிக்காரன் நிற்க வைக்கணும். இங்கே மெஜாரிட்டி யார்? ஆல்மா கேட்டாக்கா நாங்கள் வந்து பாம்பு குத்தோம், நாங்கள் அதெல்லாம் பாம்பெலாம் சும்மா குத்தாங்க. அங்கே ஆல்ரெடி பாம்பு பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ஏரியாவில் இவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அந்த இடத்துல வேறு யாருக்கான்? இவனும் அந்த ஜாதிக்காரனாக தான் இருப்பான், அவனும் எந்த காரத்தான் இருப்பான். புரியுதா? ஒரு சில ஏரியாங்களெல்லாம் ஏன் உங்களை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா அவங்க எப்படி இருக்கலாம்? கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். வளர்க்கப்பட்ட நாய் கூட மாறிடும். நாங்கள் தாய்லாந்து போனால் சிங்கம் ஏமாந்து இது புலி ஒன்று அந்த ட்ரெயினரை ஏமாற்றிட்டு போயிடுச்சு, முறைச்சிது. அவன் கணக்காக அதை அமுச்சு விட்டான். அது ஜூவில் இருக்கிற ட்ரெயின்டு புலி கூட சமயத்தில் என்ன ஆகிடா மாறிடும். ஆனால் அந்த சமூகத்தில் இருந்த இந்த நாய்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே க்ளீனாக இருப்பாங்க. அப்படியே ஏம்மா நீ சாமியார்னு போறிய, மேலே தோல் மேலே கை வச்சு போட்டோ எடுக்கிறானே, இது உங்கள் புருஷன் ஒத்துக்கினான்னு கேட்பான். ஏங்க தோல் மேலே கை வச்சாரு, புருஷன் ஒத்துக்கணுமா? அதெல்லாம் இல்லை, அந்த போட்டோ எடுத்ததே எங்கள் வீட்டுக்கு எடுத்தாங்க. பக்கத்தில் அதெல்லாம் கிடையாது, அந்த ஃபோட்டோவே எடுத்ததே யார் தான்? எங்கள் வீட்டுக்கார் தான். சீச்சி நல்ல குடும்பம் உங்கள் குடும்பம் பண்ணுவான். ஏன் ஒன்றும் செய்யுது இல்லை, போட்டோ எடுக்கிறவங்க அவனுக்கு ஆச்சு.
உன் புருஷன் மோசமானவன், என் அண்ணன் தம்பி பார்த்தியா நீ, எங்கள் மானம் இல்லை போதுன்னுவான். தூங்கும்போது தூக்கி நின்று அப்போ போலே உனக்கு மானம். 4 கரப்பாம்பூச்சி பார்க்குது, அப்போ மானம் போச்சா? பிரச்சனை மனுஷன் பார்த்தா தான் மானம் போவோம். கரப்பாம்பூச்சி, பேனு, அங்கே போன பல்லி, இதெல்லாம் பார்த்துருக்காதா? இவன் போய் பாத்ரூமில் குளிக்கும் போது 4 எலி போய் எட்டி பார்த்துருது. யார்கிட்ட சொல்கிறது? நான் திண்டுக்கல்ல எலி உள்ளேருந்து வெளியே வந்ததுலாம் சொல்லிக்கிறாங்க. எத்தனை எலி பார்த்துருக்காது? எத்தனை ஆம்பளை எலி இருந்திருக்கும்? எவ்வளோ ஆம்பளை எலிங்க டென்ஷன் ஆகிருக்கும். இந்த பழக்கவாதிகளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கொண்டாடுறவன் அதையும் பார்த்துக்கோ. எலிக்கு ஒரு போஸ் கொடுத்துட்டு வந்து நேக்கலாம், கரப்பாம்பூச்சிக்கு ஒரு போஸ் கொடுக்கலாம், பல்லிக்கு ஒரு போஸ் கொடுக்கலாம். என் பொண்டாட்டி கூட இப்படி தான் சொல்லுவா, என்னை வண்டு கடிக்குதுட்டின்னு. பொம்பளை வண்டா? ஏன்டி எப்படி சொல்கிற? ஆம்பளை வண்டுன்னா பரவாயில்ல. யாரால கொண்டாட முடியாது? பழக்கத்தை விடுறவனால. புரியுதா? கொண்டாட்டம் பழக்கமாயிடுச்சுன்னா நீங்கள் எல்லா மாதிரியும் மாறி மாறி வாழ்வீங்க. அப்படி தானே? இங்கேருந்து டெல்லிக்கு போய் இறங்குனீங்க, அங்கே போய் தமிழ்நாடு ஹோட்டலுக்கு தான் தேடுறான். என்னத்தை செய்யுது? ஐரோப்பாவுக்கு போனாக்கா சரவணபவன் தான் போனோம். அவன் தண்ணி கூட தர மாட்டேன்றான். இங்கே பிஸா பர்கரில் நீ எவ்வளோ ஒன்றா குடிச்சிக்கலாம், கோக்கு இதெல்லாம். ஐயோ, இந்த கர்மத்தை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிறேன் நான். இந்த மாதிரி பழக்க பற்றிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள்? அப்போ சொல்லிட்டு போகும்போது இன்னும் உங்களுக்கு இந்தியன் மீல்ஸ் தரேன், எங்கே போனாலாம். நாங்கள் அதே மாதிரி தான், அந்த செக்கு மாடு நாங்கள் தான் பண்ணுவோம். ஆமாம், அப்படியே தான். எங்கே போனாலும் அங்கே என்னென்னவோ இருக்குது. அந்த ஐஸில் வண்டி எடுத்துன்னு போனோம் மேலே கனடாவில், அங்கே ஒரு ரூமில் வச்சுக்கிறான். அங்கே பீஃபை தவிர வேறு இல்லை. ஒன்று வெஜிடேரியனா, இல்லை நான் வெஜிடேரியனா, அவ்வளோதான். கோஸு, தக்காளி இதெல்லாம் தனியாக வச்சுக்கிறான். இஷ்டமாக எடுத்துக்கிட்டான். பீஃபை மட்டும் அவன் தான் எடுத்து தருவான். ஏன்னா நீ இஷ்டமாக எடுத்துக்க முடியாது, ஒரு பீஸ் தான். அந்த பனியில் அந்த மேலே வச்சுருந்தேன், நல்லா இருந்தது. கொண்டாட்ட மாதிரி எப்படி இருப்பார்? எல்லாத்தையும் பழக்க தோசைவாதி. ஐயா, பீஃப்லாம் ஏன் பழக்கமே இல்லை எங்களுக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லைண்ணா. பழக்கம் பற்றிக்க வேண்டியது தானே. இன்னமும் 4 வாட்டி தலை காட்டி 4 வாட்டி சாந்தி முகூர்த்தம் பண்ணிட்டு போன மாதிரி பழக்கம் இல்லைன்னு எப்படி கல்யாணம் பண்ணினீங்க? பழக்கம் இல்லாமல் எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனீங்க? பழக்கம் இல்லாமல் எப்படி படுத்தீங்க? எங்கன்னா பழகின்னு வந்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தானே. கொண்டாடுறவனுக்கு எல்லாம் கொண்டாட்டம், பழக்கமானவனுக்கு பாவம் தான் அவன். இதை பார்த்து வயிறு எஞ்சி கமாண்ட் எதனால ஏஜிட்டு நான் டெலீட் பண்ணுறோம்பா, அது எதுவும் பிரச்சனை கிடையாது. என்ன உனக்கு டெலீட் பண்ணுறது கொஞ்சம் வேலை அதிகம், அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.